2025ல என்கிட்ட அமௌண்ட் 1.5 லட்சம் தாங்க இருக்கு. அதுக்குள்ள ஒரு பெஸ்ட் பைக்கா சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க 1.5 லட்சம் வச்சுட்டு இருக்கீங்கன்னா இதுல 1, 2 பைக்ஸ் வந்து ஆல்ரெடி டாப் 3 தான் பைக் லிஸ்டே இருக்கும். ஸோ அதுல ஒரு பைக்ல 2 பைக் கிட்ட தான் உங்களுக்கு ரேட் வந்து ஒரு 5000 10,000 அதிகமா இருக்கும். நீங்க 5000 10,000 இன்வெஸ்ட் பண்றது ஒர்த்தியா இருக்கும். நல்ல பைக்காவும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, இந்த வண்டி இல்ல எந்த வண்டி நீங்க எடுக்கிறீங்க 2025ல எடுக்கிற ஞாபகம். ஸோ அதனால டியூவல் சேனல் ஏபிஎஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எடுங்க. நிறையா வந்து ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டா. நம்ம சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க வாங்குற வண்டியில டியூவல் சேனல் அட்லீஸ்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆவது யூஸ் பண்ற மாதிரி வாங்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் 3ல ஹீரோவோட 160R தான். இப்போ நான் சொல்ற எல்லா மாடலுமே உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸோட தான் வரும். ஸோ அதில் நான் சொன்ன முதல் பைக்கு அந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R. இது நீங்கள் மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 46 எடுக்கலாம். இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்கும். 4 வால்டு ஆயில் கூல்டு இன்ஜினோட உங்களுக்கு அது வந்து வரும். இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 144 kg. கியர் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்பேர் வந்து அந்தளவுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோடைய ரிஃபைன்மெண்ட்டு இன்ஜின் சூப்பராகவே இருக்குது. நல்லா இருந்துச்சு, ஸ்டேபிளாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள், இதை வச்சு நீங்கள் ஃபேமிலிக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்கில் இருக்கிற அந்த சீட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைலாம் உட்கார வச்சு கூப்பிட்டு போக முடியுமான்னு பார்த்துறீங்க. ஏன்னா கட் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. லைட் விசிபிலிட்டியுமே நல்லாவே இருக்குது. கிராப் ரயிலெல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி பின்னாடி ஏறி பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹைட்டாக இருக்குது. இதில் ஆப் கனெக்ட், ஹீரோ கனெக்ட்ன்ற மாதிரி ஆப்லாம் எல்லாருமே ப்ளூடூத் சப்போர்ட் எல்லா ஆப்ஷனும் வந்து காமனாக இப்போ வர ஆரம்பிச்சிச்சு 2025ல். உங்களுக்கு 12 லிட்டர் வரும். இதை வச்சு நீங்கள் லாங் டிரைவுமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். நல்ல வண்டி தான். 160ல இது ஒரு நல்ல ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 2ல டிவிஎஸோட 160 தான். இந்த வண்டி ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாளாக காம்படிஷனில் இருக்கிற ஒரு வண்டி. இப்போ டிசைன்லாம் சேஞ்சஸ் பண்ணி சின்ன சின்ன அப்டேட்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே டிவிஎஸ் கிட்ட வந்து இது ஒரு நல்ல வண்டி தான். இந்த 160 ஃப்ரெண்டு தான் இந்த வண்டியை வந்து ஓன் பண்ணி வச்சுட்ருக்கான். நல்லாவே இருக்குது. ஸ்மூத்லேருந்து அது ஸ்பேருமே ஓரளவு கிடைக்குது. சர்வீஸ் வந்து இப்பயுமே நான் ஒஸ்ட்டு தான் சொல்வேன் டிவிஎஸ்லேருந்து. நல்ல வண்டி 160 வந்து 4V. ஏன் அப்படின்னா இந்த 4V இருக்கட்டும் 200V இருக்கட்டும், அந்த வர 2 செக்மெண்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் 164 டியூவல் சேனல் ஏபிஎஸோட நீங்கள் ஃபேமிலிக்குமே சீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அந்த சீட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளாட் சீட்டாகவும் இருக்கும், ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் இந்த நான் சொல்கிற எல்லா வண்டிக்குமே மோஸ்ட்லி 40க்கு மேலேயும் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து கண்டிப்பாக வந்து அந்த மைலேஜ்ன்றது வேரி ஆகும். இதுவுமே கண்டிப்பாக வந்து நல்ல பைக்கு தான். நீங்கள் வந்து லோக்கல் சர்வீஸ்லாம் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் அந்த 3 வண்டியுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் டாப் ஃபர்ஸ்ட்டில் ஆல்ரெடி எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் ரேட் அதிகம் தான். N160 இந்த வண்டி தான் என்னுடைய முதல் இடத்துல வைக்கிறேன். ஏன் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி இதை ரிவ்யூவே பண்ணியிருப்பேன், ஓட்டியிருக்கேன். நான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வண்டி தான் இந்த வண்டி. ஏன்னா 14 லிட்டர் கெப்பாசிட்டி, உங்களுக்கு வந்து 45, 48 கிட்ட மைலேஜ் தரும். அதே நேரத்தில் 164.82 வந்து சிசி கொடுத்துருக்காங்க. 152 kg, 795 mm வந்து சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இஷ்யூ தான், ஆனால் ஓகேவாக இருக்கும். நீங்கள் சிட்டி யூசேஜுக்கெல்லாம், லாங் ட்ரைவுக்குமே சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்காக இது முதல் இடம்னா எல்லாமே ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பஜாஜோட இன்ஜினால உங்களுக்கு ஸ்பேரோட அந்த காஸ்ட்டும் கம்மி, சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி, ஸ்மூத்துமே நல்லா இருக்குது. மற்ற வண்டி ஓட்டியை காட்டிலும் எல்லா வண்டி காட்டிலுமே இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு பஜாஜில். இதுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் 170லேருந்து 180க்குள்ளே உங்களுக்கு வந்து ஆன் ரோட் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதோடைய சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஃபேமிலிக்கு மேலே ஏறி உட்காரவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த சீட்டு டேரெக்டாக குத்திருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த வண்டியை வாங்க. அதுக்காக தான் அது வந்து நான் முதல் இடத்துல கொடுத்தேன். நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன 3 வண்டியுமே முன்ன பின்னெல்லாம் என்னுடைய ஒப்பீனியன் தான். ஆனால் 3 வண்டியுமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் வண்டி. இப்போ ஃபேமிலிக்கு சூஸ் பண்ணுறவங்க 4Vக்கு போகலாம். சிட்டி டிரைவ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அழகாக லுக் இருக்கணும்னா N160 போகலாம்.
புது பைக்கு ரிஃபைன்மெண்ட் தான் எனக்கு வேணும், நல்ல வண்டியாக வேணும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும்னா நீங்கள் ஹீரோ போகலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுக்குள்ளே போகும். அதே மாதிரி வெஹிக்கிள் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா எந்த வண்டி இஷ்யூ இல்லாமலாம் கிடையாது, எல்லா வண்டியுமே இஷ்யூ இருக்கும். அதை நம்மளுக்கு சரி பண்ணி தருவாங்களா மாட்டாங்களான்றதுல தான் ஒரு கொஸ்டின் மார்க்கு. அது மாதிரி உங்கள் நியர்பை எந்த சர்வீஸ் சென்டர் இருக்குதோ அந்த வண்டியை பார்த்து இப்போ சொன்ன வண்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இப்போ கம்பல்சரியாக மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஸ்கூட்டி எடுத்தாலும் சரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வர மாதிரியாவது அட்லீஸ்ட் பார்த்து எடுங்க. சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா மழை டைமில் ஏதாவது ஒரு டைமில் எமர்ஜென்சி டைமில் சடனாக பிரேக் அடிக்கிறப்போ உங்கள் உயிரை காப்பாற்றும். எனக்கு நிறைய டைம் காப்பாற்றிருக்கு, ஆல்ரெடி நிறையா பார்த்துப்பீங்க. ஸோ சேஃபாக ஓட்டுங்க, சேஃபாக இருப்போம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்து போங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.